என்னென்ன விஷயங்கள ஓவர் திங்கிங் பண்றீங்க? உங்க கனவுல உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் இவரும் ஒண்ணா வர மாதிரி தெரியுதா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அப்படி கனவு வந்துச்சுன்னா நான் இவனை சும்மா விட மாட்டேன். மார்னிங் எஞ்சி என்ன அப்படியே அப்படியே வெக்கப்படுற மாதிரி சிரிப்பான். எனக்கு எப்பவுமே அவங்க எக்ஸ் வருவாங்க, இல்ல என் தங்கச்சி வருவாங்க. புது நம்பர் அன்னோன் நம்பர் வந்துருச்சுனாலே ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது, அந்த மாதிரி டெத் ஆயிட்டாங்க. டெத் ஆயிட்டாங்களா? எம்மா லோ சுகர் வேற வந்த டீயும் ஆனா அனுப்பிச்சிட்டீங்க. கோயிலுக்கு போயிருக்காரு எனக்கு தெரியல, ஆனா இறந்துட்டாரு நான் நினைச்சிட்டேன். அம்மா என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஆள் அவுட், எங்கேயோ போனே எடுக்கல. என்ன எவ்வளவோ அசிங்கப்படுத்துறீங்க, நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா நீ செத்து போயிட்டோம்னா அலோன்ஸ் பண்ணிய பாருங்க. 6 மணிக்கு எந்திருப்பேங்க சார். காலைல ரொம்ப லேட்டாகி ஒரு 8-9 மணிக்கு எந்திரிச்சிங்க சார். மூச்சு இருக்கா இல்லையான்னு போய் மூச்சு இருக்கான்னு பாத்தீங்களா? என்னால முடியலடா. தட்டி எழுப்பி பார்த்துட்டு மாமனார் மாமியாருக்குலாம் ஃபோன் பண்றாங்க சார். நான் செத்து போயிட்டோம்னு சொல்லி எனக்கு கோடி மாலை கொண்டு வந்துட போறாங்கடா. என்ன ஃபோன் பண்ணீங்க? எந்திரிக்கலன்னு சொல்லிதாங்க சார். சான்ஸே இல்ல, வேற லெவல். ஹஸ்பண்ட் ஷிப்ல ஒர்க் பண்றாங்க சார். ஷிப் எங்கயாவது ஏதாவது ஆயிடுச்சோ முழுகிடுச்சா இருக்காங்க இல்லையா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கால் பண்ணா அவங்க எடுக்க மாட்டாங்க. ஷவர்மா சாப்பிட்டேனா சோலி முடிஞ்சு சார். நைட் அப்பப்போ முடிச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க, மூச்சு இருக்குதா, கரெக்டா இருக்கா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. படுத்துருக்கு போய் மூச்சு விடுறாங்களா, வயிறு ஏறி இறங்குதா, இதெல்லாம் பாத்தீங்க? செக் பண்ணுவேன் சார். வருது. அதனால அந்த ஷவர்மா சாப்பிட்டா இறந்து போறாங்க நியூஸ் எல்லாம் பாக்குறோம். ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஐஸ்கிரீமே அவரை சாப்பிட விடுறது இல்ல. நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாவே நாளைக்கே செத்துருவேன், அந்த மாதிரி முடிவு பண்ணிடுவோம். ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நாளைக்கு செத்துருவீங்களா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நெட்லாம் ரிசர்ச் பண்ணி ஸ்வீட் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஆப்பிள் சைடர் வினேகர் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடுவேன். என்னையா அண்ணன் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறாரு? நான் ரிசர்ச் பண்ணி ஜப்பான்ல வந்து நார்மல் ஃபுட்டுக்கு முன்னாடியே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஆராய்ச்சியில வேற ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? ட்ரை பண்ணிட்டே இருக்கு சார். ஏதாவது கண்டுபிடிச்ச சொல்றீங்களா? கண்டிப்பா சார். நான் கண்ணு மூடி படுத்தாலே எனக்கு அப்படியே பிளாக்கா தெரியும். இது யாருக்கு தெரியாது பாரு. 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். காலிங் மேல யாருமே அடிச்சிருக்க மாட்டாங்க, காலிங் மேல இருக்குமாங்களா? இத குணப்படுத்த முடியாதா? தனியா இருந்தாலே என்னை யாரோ தொடற மாதிரி இருக்கு. இங்க பாத்தியா என்ன என்னமோ பண்றாங்க, கொன்றுவாங்க. எனக்கே அது பைத்தியம் மாதிரி தெரியும். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இருக்கணும். எப்படி நிம்மதியா தூங்குவீங்க? யாரோ தொடற மாதிரி இருக்கு, யாரோ பழகிரும். எப்பவுமே 12-1 மணி ஆகும். நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவர் தூங்கவே வைப்பேன். இதை எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்தவே முடியாது. 6 மாசம் ஆயிடுச்சு சார், இன்னும் ஜிம் பக்கம் போல சார். ஓ இந்த ஜிம் டெத்ல நடக்குது அதனாலயா? அந்த வேலை நிமித்தம் நான் வந்து நிறைய அப்ராட் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் சார். இந்த ஏர் கிராஷ் இன்சிடென்ட் பார்த்துட்டாங்க. பார்த்ததுல இருந்து ஃபுல் ஓவர் திங்கிங் மோட்ல நீ வந்து வேலையை விட்டுறலாம், பேசாம வேலையை விடணுமா? ஜாதகம் பார்த்தப்ப அவரை கல்யாணம் நான் கட்டினா 1 வருஷத்துல அவங்க பொண்ணு இறந்துருவாங்க. அப்ப கல்யாணம் 4 மாசம் நான் சொல்லுவேன், எப்படியும் 1 வருஷத்துல போறேன், ஒரு பிள்ளைய ரெடி பண்ணி வச்சுக்கோ. பைக் எடுத்துட்டு போறாங்களே, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுமா, 10 நிமிஷத்துல கால் பண்ணுவேன் சார். உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 20 நிமிஷத்துக்கு ஆகும் உங்களுக்கு தெரியும். அப்பயே 10 நிமிஷம் அடிக்கிறீங்க. நீ சொல்றதே லாஜிக் இருக்குது. சரி, ஊசி போட்டவங்க எல்லாம் கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாங்க. நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன்னா, ஐயோ அரை சொல்லா சொல்றானே, நான் நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படி இப்படிம்பாங்க. சும்மா 30 மினிட்ஸ் தான் டூரேஷன் எனக்கு இவங்க ஆபீஸ் போறதுக்கு. சோ டிலே ஆயிடுச்சுன்னா லைவ் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நம்ம ஏரியால ஏதாவது ஒரு ஏதாவது ஒண்ணா இருக்கு. நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன் சார். சோ டெலிவரி அப்ப நான் இறந்துடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அவசரமா பேசாதீங்க சார். நான் 2 வருஷமா போனே குடுக்கறது இல்ல சார், வெடிச்சிரும்னு சொல்லிட்டு. போன் வெடிச்சிருமா? மொபைல் வெடிச்சு செத்து போயிட்டான். 2 வருஷமா போன் கிடையாதா? ஆமா சார். அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. ரன்னிங்ல போறப்ப பாக்கெட்ல வைக்க கூடாது. அங்க வச்சா சூடு ஏறி குழந்தை பிறக்காது. ஸ்கூட்டி டிக்கில வைக்க கூடாது. மே பாக்கெட்ல வைக்க கூடாது. என்னம்மா சம்பந்தமே இல்லாம அறிவில்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. போனா பாமாமா அது இப்படியாமா பண்றது? எங்க அம்மா நான் செத்துருவனே முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நீ உண்மையிலே அப்படி ஒரு கனவு வருதுன்னு சொன்னா எப்படி கனவு வந்துச்சு அப்படின்னு கேட்டதா பரவாயில்ல. யார் கூட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? ரொம்ப குஷியோ. நான் எப்போ கனவு கண்டாலும் ஒன்னு இவரு இல்லனா எங்க அப்பா, இவங்க 2 பேர் இறந்து போற மாதிரி தான் கனவு காணுவேன். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ.